வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 48 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நான் நடக்க போறேன்னு தெரியல, எப்படி இதை தாண்ட போறேன்னு தெரியல, எப்படி இதில் இருந்து முன்னேற போறேன்னு தெரியலையேன்னு கவலைப்படுறீங்களே, இப்பொழுது இல்லை, மரண பரியந்தம் அவர் உங்களை நடத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் தெளிவாய் சொல்லுகிறேன், 17 வயதில் நான் ஆண்டவரை பார்த்தேன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் என்னை பார்த்தார். 17 வயதிலிருந்து என் கரத்தை பிடித்து என்னை நடத்த தொடங்கினவர் இந்த நிமிஷம் வரையும் அவர் கைவிடவே இல்லைங்க. உங்களுக்கு சில நேரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரலாம், சில நேரங்களில் சோதனையான சூழ்நிலைகள் அமையலாம், பொருளாதார கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உங்களை நடத்தி செல்ல என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சமரியா தேசத்துல 3 வருஷமும் 6 மாதமும் பஞ்சம் வந்தது. தேசமே பஞ்சத்தினால் வாடும்போது எலியாவை தேவன் நடத்ததான் செய்தார். தேவனோடு நடக்கிறவர்களுக்கு காகங்கள் பஞ்ச நாட்களாய் இருந்தாலும் சரி, செழிப்பான நாட்களாய் இருந்தாலும் சரி, தேவன் அனுப்புகிறதை தவறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி நான் முன்னேற போறேன்னு தெரியல, எப்படி ஆண்டவர் என்னை நடத்த போறார்னு புரியல, என் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்குது, என் வாழ்க்கை என்ன ஆகும்னே எனக்கு தெரியலையேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை புலம்பிக் கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். கருவறையிலிருந்து உன் கரத்தை பிடித்தவர், நீ கல்லறைக்குள் போகிற நாள் வரையிலையும் குறைவுகள் வந்தாலும், வறட்சிகள் வந்தாலும், பஞ்சங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், என் தேவன் அதிலையும் உன்னை நடத்தி கொண்டு போவார். ஏனென்றால் இந்த தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய தேவன். இவர் இப்பொழுது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் என்னை நடத்துவார். எப்படி நான் ஃபீஸ் கட்ட போறேன்னு தெரியலையா, எப்படி எனக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு தெரியலையா, எப்படி இதை சமாளிக்க போகுதுன்னு தெரியலையா, அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கவலைப்படாத, உனக்காக காகங்களை தேவன் அனுப்புவார். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. இதை கேட்டு அநேகர் ஆறுதல் அடையட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.